8 நாள் விடுமுறை கேட்டதற்காக தான் கொரியாவில் பணியிலிருந்து நீக்கப்பட்டதாக பெண் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் கவனம் பெற்றுள்ளது. ரெபேக்கா என்ற அப்பெண் சம்பளம் தனக்கு குறைவாக வழங்கப்பட்ட போதும் பணிச்சுமை அதிகம் இருந்ததாகவும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்த போதும் தான் 8 நாள் விடுப்பு கேட்டதற்காக தன்னை பணியில் இருந்து நீக்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். கொரியாவில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் 5 நாள் விடுமுறையை மட்டுமே அனுமதிக்கும் நிலையில் ரெபேக்காவிற்கு ஆதரவாக பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர். அடுத்த மாதம் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வருகை தர உள்ள நிலையில் அவரது இந்திய வருகை குறித்து ரஷ்ய துணை பிரதமர் டெனிஸுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்தியா ரஷ்யா தலைவர்களின் வருடாந்திர உச்சி மாநாடு அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் இது தொடர்பாக தாம் ரஷ்ய துணை பிரதமருடன் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். கடைசியாக கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வருகை தந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் வசிக்கும் இந்திய சமூகத்தினரை சந்தித்து அவர் உரையாடினார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.